நாளில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேரலையில் காணப்போகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இங்கு அரங்கத்தில் இருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து சபையை தனியாக இருக்க விடவில்லை. சபைக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் அதை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை சபை பயன்படுத்துமே ஆனால் சபை எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியை சுதந்திரித்தே வாழும். அல்லேலூயா. தேவன் சபையை மணவாட்டியாகிய சபை என்பது தனி அல்ல, அவருடைய மணவாட்டியாகிய சபை. அவருடைய மணவாட்டியாகிய சபையை யாரோ வந்து அதிகாரம் செலுத்தட்டும்னு விட்டுறது அவருடைய வேலை இல்லை. அவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆனால் அதிகாரம் செலுத்த வேண்டியது யாருடைய? நமக்கு தேவன் வேதத்தின் வாயிலாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோமே ஆனால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இப்போ நாம் ஆளுகையை செய்ய விடாதபடி நமக்குள்ள அந்த கிறிஸ்தவ மதமாக நாம் நினச்சி ஜபம்ங்கிற போர்வையில் ஆளுகையை இழந்துட்டோம். ஜபந்தான், ஆளுகையும் ஜபந்தான். ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தேவனை அறிந்து விசுவாசமுள்ள ஜபம். ஜபம்னா வேதத்துக்கு பேர் எப்படி? வெறும் ஜபமா? என்ன ஜபம்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ ஜபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டியது எது? விசுவாசம். ஆனால் இன்றைக்கு விசுவாசமே இல்லாமல் தெருவில் பிச்சை கேட்குறவங்க கேட்குற மாதிரி ஒரு இமேஜில் ஒரு ஜபத்தை கொண்டு போயிட்டோம். இல்லை, ஜபம் பவர்ஃபுல். ஜபத்தால் ஆக முடியாதது ஒன்றுமே இல்லை. ஜபம் வல்லமை நிறைந்தது. ஏனெனில் அது ஆவிக்குரிய ஆயுதம். ஜபம் என்பது ஆவிக்குரிய ஆயுதம். அது ஆவிக்குரிய ஆயுதத்தை நம்ம பயன்படுத்துகிற தன்மை தான் மிகவும் குறைந்து போய்விட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் நம்மை வேதத்தை வாசிக்க விடாமல், வேதத்தை வாசித்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் தெரிந்து கொள்ள விடாமல், அவர்களுக்குள்ள கடவுள்னா இப்படி இருப்பார், ஆண்டவர் அதை செய்வார், பரிசுத்தாவியார்னா இப்படி செய்வார்னு இவங்களா ஒரு இமேஜ், ஒரு மைண்டில் ஒரு செட்டப் வச்சிருக்கிறதோடு வேதத்தை பார்க்குறாங்க. இல்லை, அது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம ஒன்று நினச்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு பேர் வேதம் இல்லை. எழுதப்பட்ட ஆசிரியர் நமக்கிட்ட உட்காந்து அவரை போதிக்க சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அதனால தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ அவர் எதன் வழியாய் போதிப்பார்? வேதத்தின் வாயிலாக. வசனத்தை அவர் ஒரு நாளும் முன்னும் பின்னும் பேச மாட்டார், சரியாக பேசுவார். ஆனால் அதை சரியாக பேசுவார்னா நம்மளாம் என்ன பண்ணிடுறோன்னா, அவர் சொல்கிற ஆங்கிளில் பார்க்க நம்மளாம் ஒன்று நினச்சிக்கிட்டு, இப்போ இந்த கண்ணாடி முன்னாடி என்ன இருக்குதோ அந்த கலரை காட்டுற கண்ணாடி, சாதாரண பிளைன் கிளாஸ். இந்த பிளைன் கிளாஸில் பார்த்தோம்னா எல்லாமே ஒரிஜினலாக தெரியும். இந்த பிளைன் கிளாஸ் போடாமல் இதிலே ஒரு கலர் கிளாஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், க்ரீன் கலர் அப்படின்னு போட்டோம்னா க்ரீனாகவே தெரியும். அந்த க்ரீனில் ஏற்கனவே க்ரீனாக இருக்காங்க, சிஸ்டர் 2 பேர் க்ரீன் கட்டியிருக்காங்க. அப்போ இன்னும் அவங்களுக்கு அந்த க்ரீன் கிளாஸ் என்ன தெரியும்? எனக்கு என் கண்ணில் பார்த்தா 3 பேர் 4 பேர் க்ரீன் நிறையா வருது. இப்போ இந்த எல்லாம் க்ரீன் இன்னும் ஜாஸ்தி காட்டும். ஏன்னா அது க்ரீனு. இதுவும் அவங்க கட்டியிருக்க புடவையும் க்ரீனு, என் கிளாஸும் க்ரீனு, அது வேறு கலராக காட்டும். ஆனால் ஒரிஜினல் கலரை பார்க்க முடியாது. இது எப்படி உண்மையோ, வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸில் படித்தோம்னா நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அந்த கைட்லைன்ஸ் நம்ம இருதயத்தில் புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செஞ்சணும்? அவருக்கு விட்டு கொடுத்துடணும். நாம் அவருக்கு விட்டு கொடுத்து, அப்படி விட்டு கொடுத்துட்டு வேதத்தை வாசிப்போமே ஆனால் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நிரப்புவார், நடத்துவார். 2வது, இளைய
குழந்தைகளாக இருக்கும்போது, ஆவியில் குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு பேசுவார், அது ஒன்றை பேசுவார். ஆனால் நீங்கள் வளர வளர, ஆவிக்குள்ளே வளர 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 தேவ ஆவியானவர் இன்னும் உங்களை ஆழத்துக்குள்ளே நடத்தி சென்று போவார். அப்போ ஆழத்தில் போக 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 இன்னும் அவருடைய வல்லமை, அபிஷேகம், அவருக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆகவே நாம் எதை வச்சு பார்க்கணும்? கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தை, அவர் எழுதி கொடுத்த திருமறையிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம பலவானா? எஸ், நம்ம பலவான் தான். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் பலவான் இல்லை. உலகத்தில் பிரபஞ்சத்தின் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான்? நம்மளை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி தான் நம்ம இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே என்ன செய்யணும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 27 நாம் வாசிக்க கேட்போம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. ஆமென். கட்டினானாயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இப்ப பாருங்க, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாருடைய வீட்டுக்குள்ள இருந்தோம்? பலவானுடைய வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். அதனாலதான் சுவிசேஷம் சொல்ல போகும்போது வெறும் வாயில சொல்லி யாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு நடத்தி விடவே முடியாது. ஏன்னா யார் கண்ட்ரோல்ல இருக்கா? பலவான் அவன் கண்ட்ரோல்ல மக்களை வச்சிருக்கிறான். அவனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது அங்க 2 பேர் அது பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனார். நீங்க 2 பேரா போய் சுவிசேஷம் அறிவிக்க சொன்னதே எதுக்குன்னா, ஒரு ஆளு அங்க போய் கிறிஸ்துவின் நாமத்தை, அசுத்த ஆவிகளை கட்டவும், இன்னொருத்தர் அங்க சுவிசேஷம் சொல்லும். அப்படி சொன்னோம்னா நல்லா இருக்கும். இங்கே அதை சொல்றாரு, பலவானை முந்தி கட்டினாலொழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. அப்போ ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு தான் நமக்கு தேவன் உலகத்துக்குள்ள நம்மளை அனுப்பியிருக்கார். நம்ம உலகத்தில் இப்போ கூத்தப்பாரில் தம்பி இருக்கிற, கூத்தப்பாரில் நீ சும்மா விசுவாசியாக இருக்கிறதுக்கு அங்கே வச்சிருக்கல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. இப்போ நம்ம அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஏரியாவில் அந்த பலவான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அங்கே உலாவிக்கொண்டு அங்கே மக்களை பல விதங்களிலே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ முதலாவது பலவானை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். எதில்? இயேசுவின் நாமத்தினால். அந்த பலவானை எப்பவெல்லாம் கட்ட நீங்கள் பழகி கொள்கிறீர்களோ, நீங்கள் ஜெயம் பெற்ற கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மைண்டையும் டச் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மைண்டையும் டச் பண்ணுவான். நம்ம அந்த பலவானை எப்படி செய்வாங்க? சாதாரணமாக சொல்கிறேங்கிறீங்களே, இப்போ லேசாக இப்போ பனி காலம், மழை பிடிச்சி பனி பிடிச்சி சில்னஸ் இருக்கு. இந்த சில்னஸ் வந்த உடனே உங்களுக்கு லேசாக ஒரு தும்மல் வருது, இல்லை வெதர் சில்லுன்னு இருக்குது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாயே சொல்லும், எனக்கு என்ன சொல்லுது? சில்லுன்னு இருக்குதே, சளி பிடிச்சிரும். யார் சொல்லிக்குவா? யார் சொல்லுவா? எனக்கு நானே. இது யாருடைய வேலை? அவனுடைய வேலை. நல்லா கேட்டுங்க, நீங்கள் சளி பிடிக்கிறோம்னு சொல்லாத வரைக்கும் அவன் உங்கள்கிட்ட வேலை செய்ய முடியாது. அவனால் உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்களா, சளி பிடிக்கும் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக அந்த வாரத்தில் 4 நாளில் உங்களுக்குள்ள சளி வந்தே ஆகும். ஏன்னா அனுமதி கொடுத்தால் யார்? இதுதான் பலவானுடைய டெக்னிக். பலவான் நேராக வரமாட்டான். பலவான் நேராக இந்த கால சூழ்நிலைகள், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை சிந்திக்க வச்சு, அந்த சிந்தனை வழியாக பலவான் என்ன பண்ணுவான்? உள்ளே வருவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சிந்தனைக்கு என்றைக்கு இடம் கொடுத்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் மாம்சத்துக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆதாமை படைக்கும்போது அவன் ஆவியில் இருந்தானா மாம்சத்தில் இருந்தானா? ஆவியில் இருந்தான். ஆவியில் இருக்கிற வரைக்கும் அவன் அக்கினியாக இருந்தான்.
என்னைக்கு மாம்சத்தில் அவன் மனைவி பேச்ச கேட்டு மனைவியை யோசிக்க வச்சான் சாத்தான், மனைவி யோசித்து அவள் பறித்து புருஷனுக்கு போய் கொடுக்கும்போது அடுத்த நிமிஷம் அவன் என்ன ஆகிட்டான், ஆவியிலேருந்து எங்கே வந்துட்டான், மாம்சத்தில் அறிவுக்கு வேலை கொடுத்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய சபை அறிவில் சிந்திக்கிறது தான் 80-85% அவங்க லைஃப் பூரா. பணத்துக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ இல்லை பிள்ளைகளுடைய சுகத்துக்கோ ஆரோக்கியத்துக்கோ பிள்ளைகளுடைய படிப்பிற்கோ எல்லாமே இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் சிந்திக்கிறது எதுலங்க? ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு சொல்ல, நாங்கள் யார், எந்த சபை? ஆவிக்குரிய சபை. உங்களையே நம்மளை ஏமாத்திக்கிட்டு ஆவிக்குரியவன் அப்போ என்ன பண்ணுவான்? நான் எல்லாவற்றையும், வேதம் சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நான் சிந்திக்கிற சிந்தனை இது ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதான்னு என்னைக்கு நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா பலவானை விட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ உடனே நான் என்ன பண்ணுறேன், என் மைண்டு சொன்னதையுமே அந்த மைண்டு சொன்னதுக்கு பின்னாடியே நான் போயிடுறேன். இப்போ நான் யாராக மாறிடுறேன்? மாம்சத்துக்குரியவனாக. இதுதான் பலவானுடைய டெக்னிக். நல்லா யோசிங்க. பலவான் அப்படியே வந்து ஒரு கொம்பு வச்சு சுற்றிக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடியே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்களை முட்டுறது மாதிரி பண்ணானா நீங்கள் எதிர்த்துக்குவீங்க. ஆஹா இவன் வந்துட்டான்டா இவனை அழிச்சு ஆகணும்டான்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விழிச்சுக்குவீங்க. ஆனால் அப்படியெல்லாம் வரவே மாட்டான். சிந்தனையில் சும்மா அப்படி படுத்துக்கிட்டு நீங்கள் வாட்டில் படுத்திருக்கும்போது உட்கார்ந்துருக்கும்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது உலக பழமொழி சொல்கிறது, ஐடில் மைண்ட் டெவில் ஒர்ஷிப். அவங்க மைண்டில் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை, மிகப்பெரிய தந்திரத்தை பயன்படுத்தி, மிகப்பெரிய கற்பனையை பயன்படுத்தி பலவான் என்ன பண்ணுவான்? பல வழிகளிலே நம்மை தோல்வியடைய வைப்பதற்கு, நம்மை மாம்ச பிண்டமாய் மாற்றுவதற்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளாம் ஆவிக்குரியவன், நம்மளை மாம்ச பிண்டமாக மாற்றுறதுக்கு அவன் எங்கேருந்தோ வந்து பெரிய அப்படியெல்லாம் இல்லை, மைண்டுக்குள்ளே வந்து ஆத்துமாவை என்ன பண்ணிடுவான்? அப்படியே சிந்தனையிலேயே நம்ம வாழ வைப்பான். தெருவில் நடந்து போனால் கூட அதையே ஏதாவது ஒரு சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சு அந்த சிந்தனை அந்த சிந்தனை ஒன்று ஆரம்பித்து அதிலேருந்தே இன்னொன்று கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி அது பெரிய அப்படியே நீங்களா சிந்திச்சு அந்த சிந்தனையிலேயே இப்படி வாழ்ந்துறது தான் பிள்ளைங்களை போனதையும். பிள்ளைங்க இந்த செல்ஃபோனை எடுக்கும். நீங்களா பிள்ளைங்க ரொம்ப தெரிஞ்சதாக நினச்சி தான் இப்போ வீணாக போனீங்க. செல்ஃபோனை எடுத்தால் கெட்டு போகாது, நான் சொல்கிறேன். அதுங்க மைண்டு அளவு அவ்வளவுதான். ஆனால் நம்ம மைண்ட் இருக்கு பாருங்க, இதை பார்த்தா என் பிள்ளை என்ன ஆயிரும்? உங்கள் லெவலில் நீங்கள் இந்த செல்ஃபோனை குறித்து சிந்திச்சு வச்சுக்கிட்டு அந்த மைண்டோடு பிள்ளைய பார்க்கறதுனால உங்களுக்கு அறியாமல் பயம் வருது. பயம் அந்த பிள்ளைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனல் மூட்டி அப்புறம் தான் பிள்ளைங்க வீணாக போகுது. பெற்றோரே, நீங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த என்ன செல்ஃபோனை குறித்ததான சிந்தனை, இன்டர்நெட் சிந்தனையை உங்கள் சிந்தனையோடு கூட உங்கள் பிள்ளைய பார்த்து இப்படியே ஆனா என் பிள்ளை அப்படி நீங்கள் பதறீங்க பாருங்க. இங்கே தான் மாம்ச சிந்தை. இங்கே யார் வந்துட்டா? பலவான் உள்ள வந்துட்டான். யாருக்குள்ள? உங்களுக்குள்ள தான். உங்கள் மைண்டை வந்து தாக்கிட்டு சும்மா இருக்கிற பிள்ளைங்களை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்த சந்தேக உணர்வு, உங்கள்கிட்ட இருக்க சந்தேகத்திலிருந்து வார்த்தையாக பேசி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பிள்ளை நம்ம அது இல்லைம்மா நான் வேணா உடனே என்ன பண்ணுவோம், அம்மாவோ அப்பாவோ திரும்ப அதை 2 இழுத்து அதனால அந்த பிள்ளை என்ன ஆகிடும், இந்த அம்மா ஏன் இந்த இதை பார்க்க விட மாட்டேங்குதுன்னு அப்புறம் அது சிந்திக்கும். அதை சிந்திக்கும்போது பிசாசு அதை வழியாக உள்ளே வந்துடுவான். புரியுங்களே? நீங்கள் இதான் பிசாசின் தந்திரங்கள். பலவானை முந்தி கட்டுங்க. எப்போ கட்டுங்க? காலையிலேயே பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்க கட்டி வைங்க. காலையிலே உங்கள் மைண்டை நீங்கள் யாராக இருந்துக்கணும்?
ஆவிக்குரியவனாகவே நான் பார்க்கணும், ஆவிக்குரியவனாகவே வாழணும், ஆவிக்குரியவனாகவே நான் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வருகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் என்று நீங்கள் கடிந்து கொண்டு நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நின்று உங்கள் சிந்தனையை நீங்கள் பாதுகாக்கிற மகனாக மாறுவீர்களேயானால் நீங்கள் ஆவிக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். எல்லாரும் போல நம்மளும் இருப்போம். அப்புறம் வந்த ஒருபாடு தான் சிந்தனை வந்த ஒருபாடு தான் நம்மளை போட்டு போராடுவோம். ஆனால் நீங்கள் முன்னாடி, அதனால தான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்போ பலவானை முந்தி கட்டுறதுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கார்? நமக்கு ரைட், அதிகாரம் கொடுத்து விட்டார். எப்படி அதிகாரம் கொடுத்தாரு? அவர் தான் மரணத்துக்கு அதிகாரியாக சாத்தானை என்ன பண்றாரு? காலின் கீழ் அவர் மிதித்து விட்டார். அல்லேலூயா. அவர் மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானை அவர் ஜெயித்து விட்டபடியினாலே அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவன் மீது மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய மனுஷர்களாகிய நீங்களும் நானும் பலவானை கடிந்து கொள்கிறவர்களாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதுலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொருளாதாரம் வீக்காதுன்னு வைங்களேன், அங்கேயும் அவனுடைய கரம் இருக்குது, அங்கேயும் அவனுடைய கரம் இருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணிக்குவோம்? கடிந்து கொள்வோமா? இல்லை, ஏற்றுக்குவோம். நான் வேலைக்கு போகல, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நாங்கள் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறோம், எங்கள் சம்பாத்தியம் அளவு இவ்வளவு தான், அதனால இந்த மாம்சத்தில் சிந்திச்சிங்க முதல்ல, இது எல்லாம் பிசாசினால் உங்களுக்கு போடப்பட்ட பிஸ்கட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை போட்டு உங்கள் மைண்டு பூரா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது என்ற சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் வரவிடாமல் நீங்களாகவே நான் உழைச்சாதான் பொழைக்க முடியும், நான் உழைக்கிறதுக்கு இப்போ என்ன இல்லை எனக்கு, நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கணும், எங்கள் வீட்டுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதனாலன்னு சொல்லி நீங்களா ஒவ்வொன்றா சொல்லி நீங்கள் அழகா தரித்திரத்தை உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் பாதுகாத்துக்கிறீங்க. தரித்திரத்தை உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் பாதுகாத்துக்கிற ஆள் யாரு? சொல்லுங்களேன், நம்ம தான். அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன்? அவிசுவாச பிசாசுக்கு நீ தாண்டா இடம் கொடுத்து வச்சிருக்கிற. அவிசுவாச பிசாசுக்கு இடம் கொடுத்தது யாரு? நீ தானே. நானா உனக்கு சொன்னேன்? ஐஸ்வர்யமும் கனமும் என்னால் வருகிறது என்று நான் தானே உனக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ ஏழை இல்லை, நீ ஐஸ்வர்யவா. நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ பலவீனன் அல்ல, பலவா. நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ எப்போவுமே எதுலையுமே மகிழ்ச்சியாக வாழு அப்படின்னு தானே நான் எழுதி எங்கே கொடுத்துருக்கேன்? இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம மைண்டு பூரா என்ன இருக்கு? இப்படி மைண்டில் இப்படியே உட்காந்து சிந்திச்சு பணத்துக்கும் சரி, சுகத்துக்கும் சரி, எல்லா பிள்ளைங்களுடைய நல்லொழுக்கத்துக்கும் சரி, தேவன் பொறுப்பாளி அல்ல. எல்லாம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் அவர் ஒன்றும் செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்பதை அறிந்து அதற்கேற்ற சிந்தனை சிந்திக்க விடாமல் பலவான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறார்? எல்லாரையும் பல ரூட்டுகளில், பல வழிகளில் அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ எல்லாமே மாம்ச சிந்தனை. நல்லா புரிஞ்சுங்க, அவன் தாக்குற இடம் எங்கே? மாம்சத்தில் தான், சிந்தனையில் தான். சிந்தனையில் நம்மளை வீணராக்கி விட்டுருவான், சிந்தனையில் நம்மளை பயமுறுத்தி விட்டுருவான், சிந்தனையில் நமக்குள்ளே திகில் அடைய வச்சிருவான், சிந்தனையில் நமக்குள்ளே அப்படியே சோர்வு வந்துடும், சிந்தனையில் அப்படியே நம்ம நடைபெணமாக மாற்றி விட்டுருவான். கடைசிக்கு என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கை முழுவதும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த சிந்தனையை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, இது இப்பொழுது என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டதா? என் தேவன் இதை நான் இப்படி சிந்திக்கிறது அவரே ஏற்றுக்குவாரா?
இந்த இடத்துல இப்போ நான் வீட்டுக்கு மனைவியாக இருக்கிறேன், நான் வீட்டுக்கு புருஷனாக இருக்கிறேன், நான் வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறேன், இந்த குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல இப்போ ஆண்டவர் எடுத்தால் இப்படி தான் செய்வாரா, இப்படி தான் நடக்குமா, நீங்கள் மட்டும் கேட்க பழகுனீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறவன் நானே என்று சொல்லி அழகாக வழி காட்டிடுவார். ஆனால் நம்ம எங்கே யார்கிட்ட போக மாட்டோம், அவர்கிட்ட போகாம நம்மளுடைய சிந்தனை சொல்கிறதையே ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தனை சொல்கிறது தான் மாறாத சத்தியம் மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்முடைய சிந்தனை பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவில் தான் பிசாசு கிரியை செய்ய முடியும். ஆவியில் வந்து செய்வானா? மாட்டான். ஆவி எங்கே இருக்கு? நம்முடைய ஆவி தேவனோடு கலந்துருக்குது. அங்கே வந்து அவன் ஒன்று வாலாட்டவே முடியாது. ஏன் உங்களை வாலாட்டுற இடம் எது? உங்கள் ஆத்துமா. அடுத்தது சரீரம். லேசாக கால் இழுக்கிற மாதிரி உட்காந்துருக்கும் போதே தெரியும். லேசாக சரீரத்தில் உட்காந்து இருக்கும்போதே இடுப்பு அப்படி ஒரு 5-6 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா முழு என்ன இருக்கும்? வலிக்கும். அந்த வலிச்சதையும் இது 4 நாளைக்கு வலிச்சதையுமே அப்புறமேல ஒரு சிந்தனை வரும். அதுக்கு ஒரு சிந்தனை நம்மளாக சிந்திப்போம், நம்மளாக சிந்திக்க வைப்போம். சிந்திக்க வச்சுட்டு அதுக்கு நமக்கு நிறைய பேர் ஒரு காலத்தில் பெரியவங்க கற்றுக் கொடுப்பாங்கல்ல, நீ அதை சாப்பிடு இதை இன்றைக்கி பெரியவங்க யாரும் தேவையில்லை. நமக்கு எதை என்ன இருக்குது? உள்ளங்கையில் ஒன்று வச்சுருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நிறையா மருத்துவர்கள் பேசுவான். தமிழ் வைத்தியர் ஒரு 25-50 மருத்துவர் இருக்கிறாங்க. ஜோசியர்கள் நிறைய ஒரு 50 ஜோசியர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஆலோசகர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்குவோம்? அதையும் இதையும் பார்த்து இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா இது வலி வராது, இப்படி பார்த்தா அவன் என்னென்னமோ சொல்கிறான். நிறைய வைத்தியர்கள் வந்து ஆளாளுக்கு அவன் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறான். சொல்ல 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 நம்ம இதெல்லாம் கேட்டதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம நிறைய அறிவுக்கு இடம் கொடுத்துட்றோம். அந்த காலத்திலேயே தேவன் சொல்லிட்டாரு, அறிவு பெருத்தவன் அவ்வளோதான். தேவன் அப்பயே சொல்லி வச்சுட்டாரு. என்னவா? நீ ரொம்ப அறிவாளியாக தெரிஞ்சு கற்றுக்க நினச்சிட்டீங்கன்னா வியாதி உனக்கு ரொம்ப பிடிச்சிக்க. இப்போ ஏன் இந்த காலத்தில் ஜாஸ்தி வியாதி? அறிவு ஜாஸ்தியாக எவ்வளவு அறிவு வளருதோ அந்த அளவு வியாதியும் அப்படியே நோவு வேதனை வியாதி பெருகிக்கிட்டே இருக்குது அளவுக்கு அதிகமாக. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, யாரை நம்பல? கிறிஸ்து எனக்காக வியாதியை சுமந்து தீர்த்தார், என் தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார், எனக்காக தண்டிக்கப்பட்டார். வாய் சொன்னாலும் மனசில் என்ன பண்ணல, ஒட்டுறவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பலவானுடைய செயல்கள். நல்லா புரியுங்க. பலவான் ரொம்ப ஈஸியாக உட்காந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணுறான்? அவன் ஹேண்டில் பண்ணிட்டு அவன் பாட்டில் அவன் இருக்கிறான். ஆனால் நம்மளை என்ன பண்ணிடுறான்? அப்படியே நம்மளை சுத்த விட்டுறான். எல்லாரும் அப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க மைண்டில் பிடிக்கப்பட்டு என்னென்னவோ சிந்திச்சு என்னென்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பதிலை என் நேசர் தன்னுடைய வேதத்தில் மறைத்து வைத்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறைத்து வைத்து வைத்து இருக்கிற. ஏன் மறைச்சு வச்சிருக்காருன்னா ஆவியில் பார்க்கணும், மாம்சத்தில் பார்க்க புரியாது. இதை எதோடு பார்க்கணும்? ஆவியினாலே. அப்போ ஆதாம் என்றைக்கு ஆவியில் இருந்தானோ அவன் ஆவிக்குரியவனா சிறப்பாக வாழ்ந்தான். திரும்ப இதில் விழுந்துட்டான், மாம்சத்தில் விழுந்தான், கீழே விழுந்துட்டான். சரி, அதை போக்குறதுக்கு தான் இயேசு வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை ஆவிக்குள்ளாக ஆக்கி விட்டுட்டாரு. ஆவியில் ஜெபிக்கிறோமா மாம்சத்தில் ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபமெல்லாம் மாம்ச ஜபம் தான். நம்ம ஜபமெல்லாம் 90% ஜபம் மாம்ச ஜபம். அதை கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அதுக்காகவே ஜபம். ஆனால் ஆவியில் ஜெபிக்க பழகிட்டோம்னா அந்த ஜபம் தான் கரெக்டு ஜபம். அந்த ஜபம் தான் சரியாக குறி பார்த்து அடிக்கக்கூடிய வில்லை. அந்த வில்லை பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய நிலையில் வராமல் ஜபம் பூரா தமிழ் ஆவிக்குரிய சபை என்ன ஆயிடுச்சுங்க? ஜபமெல்லாம் தமிழ் ஜபமாக ஆகி அறிவுக்கு ரொம்ப வேலை கொடுத்து ஆவிக்கு அடுத்தது ஒரு காலத்தில் அந்நிய பாஷையிலேயே பேசின சபைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசன எழுப்புதல் வந்துச்சு. அது ரொம்ப நல்லது. ஆனால் வசனத்துக்கு மேலே வசனம் போயிட்டு எதை விட்டுட்டாங்க? ஆவியை விட்டுட்டாங்க. 2 வேணும், வசனமும் வேணும், ஆவியும் வேணும்.
நீங்கள் வசனத்தை கையில் அதான் இசைக்கா பிரான்ஸ் அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க, அந்த வசனத்தையே திரும்ப கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இன் டங்ஸ் அந்நிய பாஷையிலே என்ன பண்ணுங்க, திரும்ப பேசுங்க. இப்போ மார்க் 3 முதல் வசனம் வாசிக்கும். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றச்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இந்த பேரபிளை ஃபுல்லாக நீங்களே செட் பண்ணி அந்த பேரபிள் வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை தமிழில் படிங்க. அப்புறம் அடுத்து எதில் பண்ணுங்க, இன் டங்ஸ் அந்நிய பாஷையில் அதை முதல்ல படிங்க. ஜெபம் அப்புறம் முதல்ல என்ன பண்ணுங்க, அந்நிய பாஷையிலேயே படிங்க. அந்நிய பாஷையில் படிச்சுட்டு அப்புறமேல என்ன ஆயிடுங்க, அந்நிய பாஷை ஜெபமாக அதை மாற்றுங்க. அப்படி ஜெபமாக மாற்றினீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் தேவனோடு ஆவியில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறோம். இப்போ நமக்கு அந்நிய பாஷை ஜபமே இன்றைக்கி சபைகளில் இல்லாமல், ஜபம் அப்படின்னாவே தமிழில் இலக்கணமாக அப்படியே உயர்த்தி அன்பின் பரலோக பிதாவே அப்படியே அவர் தமிழ் பாஷையில் அவ்வளோ இலக்கணமாக செய்கிறோம். அது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுதான் ரைட்டு இல்லை. அது 5% தான் ரைட்டு. 95% நம்ம எதில் ஜெபிக்கணும், ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம எதில் வாழ்கிறோம், ஆவியில். ஆனால் ஆவியில் ஜெபிக்கிறோமா, இல்லை. அப்போ இதில் பலவானுடைய டெக்னிக் என்ன ஆயிடுச்சு, ஒரு காலத்தில் நான் ரசிக்கப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 40 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆவிகளில் சபைகளில் ஆவியின் நிறைவுக்காக ஆவியானவரோடு இடைப்படுவதற்கு நேரம் எவ்வளோ கொடுத்தாங்க, ரொம்ப நேரம் கொடுத்தாங்க. நல்லா பாடி நல்லா ஆராய்ச்சின்னு இன்றைக்கி பார்க்குற ஆராதனை அன்றைக்கி இல்லை, ட்ரம்மு தான் இருக்கும். ட்ரம் அடித்து அப்படியே குடித்து பாடி கொஞ்சம் நேரம் அப்படியே துதிச்சு அப்படியே அந்நிய பாஷையில் குதின்னு குதித்து எல்லாரும் கீழே விழுந்து மேலே விழுந்து குதிச்சு விதிச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அந்த நேரம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க. அது அப்போ சபை என்ன பண்ணுச்சுங்க, ஆவிக்குள்ளாகி வளர்ந்தது. ஆனால் வசனந்தான்னு சொல்லி வசனம் தெளிவு வந்துச்சு. வசனம் தெளிவு வர்றது ரொம்ப நல்லது. நானும் அதில் எனக்கும் தெரியாது தான், கற்று தான் இருக்கோம். ஆனால் எதை விட்டுட்டோம், ஆவியின் நிறைவை நாம் குறைத்து விட்டோம். ஆவியின் நிறைவு மிக 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 அவசியம். அந்த ஆவியின் நிறைவில் நம்ம அந்நிய பாஷையில் வேதத்தை தேடி வேதத்தை படித்தாதான் ஆவியானவர் நமக்கு பேசுவார். அப்போ ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு எல்லாருமே கண்காடன்ஸையும் அதையும் இதையும் பார்த்து இதிலேருந்தே எல்லாருமே அலங்கார வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டார்கள். அலங்கார வார்த்தை ஒன்று கூட செய்ய முடியாது. அபிஷேகம் நிறைந்த வார்த்தை வல்லமை நிறைந்தது, ஏனெனில் அந்த வார்த்தை கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போ நம்ம எதுலங்க ஜெப வேலையை வச்சுக்கணும், ஆவியில் ஜெபிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் நடக்கும்போதும் உட்காரும்போதும் எழும்பும்போதும் உங்கள் வாய் எப்பொழுதும் அந்நிய பாஷையில் ஆனந்த சாகரத்தை அப்படியே நிரம்பி, அது எப்போ வரும், நீங்கள் காலையிலே ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறவங்களா இருந்தால் தான் அது வரும். அதுவே இல்லாமல் காலையிலேயும் நீங்கள் விட்டுட்டு எப்போ கொண்டு வர்றது, வராது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 3 பாட்டு 4 பாட்டு நல்லா பாடல் கலாமலான்னு கத்துங்க. நல்ல பாடலை கத்தி பாடலை நீங்கள் ஆகும்போது கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக அனல் அடைஞ்சிரும். அனல் அடைஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்க, ஆவிக்குள்ளே ஆகிடுவீங்க. அப்புறம் அந்நிய பாஷையை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டே படுக்க போகிற வரைக்கும் என்ன நிற்காதீங்க, அந்த ஆவியை குறைச்சிக்காதீங்க. அப்படி அனலோடு இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கைட் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆவியானவருக்கு இடமே கொடுக்காம அறிவுக்கு இடம் கொடுத்து விட்டோம். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அவ்வளவுதான். இப்போ அறிவுக்குள்ள வந்து இதையெல்லாம் செய்தது யாரு, பலவான். இன்னைக்கு மக்கள் அப்படியே டல்லாக்கி விட்டு இன்னைக்கு எல்லாரையும் கெடுத்து விட்டது எதுன்னா பலவான். இந்த பலவான் இன்னைக்கு இப்போ யாரை பிடிச்சான்னா பாஸ்டர்ஸ் தான் பிடிச்சான்.
இந்த 15-25 வருஷம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 30-25 வருஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. அதுக்கு முன்னாடி பாஸ்டருங்க ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பேச மாட்டான். ஏன்னா என் ஆத்மாவை அவர் திருடிக்குவார், அவர் ஆத்மாவை நான் திருடிக்குவேன்னா அப்போ ஒரு டென்ட் ஓடிச்சு ஒரு 15-25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது உடஞ்சி இல்லை நமக்குள்ள ஐக்கியம் இருக்கணும்னு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐக்கியங்கிற பேரில் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாஸ்டர்ஸுக்கு எந்த இதாக இருக்குது? ஐக்கியம்தான் இருக்குது. இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் இந்த ஐக்கியம்னு சொல்லி வெறும் ஐக்கியம். அங்கே போய் என்ன, அங்கேயும் போய் ஒரு பாலிட்டிக்ஸ், எனக்கு ஒரு பிரசிடெண்ட் பேச வேணும், எனக்கு ஒரு செக்ரட்டரி போஸ்ட் வேணும், நான் ட்ரெஸராக இருக்கேன்னா நான் ஏதோ ஒரு பதவி. இப்போ எங்கே போயிட்டாங்க? எல்லாமே மாம்சத்துக்கு போயிட்டாங்க. பதவியாவது ஒரு பதவியும் யாரும் எங்கே கொண்டுக்கிட்டு போகாது. இங்கே இருக்கிற மூச்சு போயிடுச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து எப்போ எடுப்பீங்க பணத்தேம்பா, அவ்வளோதானே. எந்த பதவியை பிஷப் ஐயாவை எப்போ தூக்கிட்டு போகிறீங்க கேட்க மாட்டான். பிஷப்பு வாயில் வேணால் சொல்லுவான். இன்றைக்கி நம்ம ஆளுங்க பிஷப்பு கொடுக்குறாரு அலையிறான் பாஸ்டர்ஸ். இங்கே பிஷப்பு கிடைக்காது அங்கே எந்த பதவியை வாங்கி ஒரு வயலும் உங்கே போகிறார், எல்லாருமே அவர்கிட்ட போய் நிற்க போகிறோம். அவர் தான் எஜமான். நம்மளாம் சும்மா இந்த பூமியில் வாழ்ந்து இருக்கிறோம், அவ்வளோதான். எஜமானுக்கு முன்னாடி போய் நம்ம நின்னே ஆகணும். அப்போ நம்ம இதெல்லாம் யார் செஞ்சு விட்டா? இதே பலவான் தான். பலவானுடைய டெக்னிக்கு பலியாகி பாஸ்டர்ஸுங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இப்படி சுற்றி அதில் கொஞ்சம் பேர் நான் அவங்கள கூப்பிட்டு நடத்துவேன், நான் அந்த பாஸ்டர் குரூப் தலைவர் நான், இந்த மாதிரியே ஆயிட்டாங்க. இதெல்லாம் செய்துட்டு முக்கியமாக செய்ய வேண்டிய ஆத்தும ஆதாய பணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எது முக்கியம்? ஆத்தும ஆதாய பணி. ஒரு காலத்தில் இந்தியாவில் சவுத்தில் எழுதி போடுவான், முக்கோணம் போட்டு மாம்சத்தில் 3 குழந்தைகள் பேதும், அதற்கு மேலே வேண்டவே வேண்டாம். அடுத்து சொன்னால் 2 குழந்தைகள் போதும், அதுக்கு மேலே வேண்டானா. இப்போ எங்கேயுமே குழந்தை பெற்றுக்க முடியாது, வாங்க நாங்கள் உங்களுக்கு குழந்தைய உற்பத்தி பண்ணி தரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். 1008 ஆஸ்பத்திரி வந்துருச்சு. ஏன்னா குழந்தை பிறக்க மாட்டேங்குது. வேண்டான்னு கடைசிக்கே வேண்டாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மக்கள் மிக கம்மி. கல்யாணம் ஆனதையுமே கன்சீவ் ஆகினா பெரிய ஆச்சரியமாக தெரியுது. கன்சீவ் ஆகிடுச்சா அடையாப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்படுற மாதிரி இன்றைக்கி நிலைமை போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் ஒரு வீட்டுக்கு 15 பிள்ளை. எங்கள் வீட்டில் 10 பிள்ளைங்க, நான் 5ஆவது ஆள், எனக்கு பின்னாடி 5 பேர் இருக்கிறோம். நான் அப்படி அது பிள்ளைய நிறுத்துறதுக்கு என்னடா வழின்னு கண்டுபிடிச்ச காலம். இப்போ பிள்ளை பெக்க வைக்கிறதுக்கு என்னடா டெக்னிக். இது ஏன் மைண்டு பூரா என்ன ஆயிடுச்சு? அறிவை ரொம்ப சார்ந்து ஐக்கியத்தை குறைச்சி கணவன் மனைவி உறவு கூட குறைஞ்சி எல்லாமே கெட்டு வீணாக போயிடுச்சு. இப்போ நாம் எப்படி ஆவிக்குரிய நிலையில் சரீரப்பிரகாரமான குழந்தை பெற்றெடுத்தது நின்று போச்சோ, அது மாதிரியே சபைகளுக்குள்ளே என்னங்க பண்ணிடுச்சு? ஆத்தும ஆதாயம் சொல்லுங்களேன். ஆத்தும ஆதாயம் குறைஞ்சி போச்சு. ஆத்தும ஆதாயமே இல்லை, சும்மா அப்படியே. அதுக்கு காரணம் தேவனோடு ஐக்கியம் குறைந்து போனது. நாம் யாரோடு எந்த லெவலில் அவரோடு ஐக்கியப்படலை? ஆவிக்குள்ளாகாமல் அறிவை சார்ந்தே ஊழியங்களும் அறிவை சார்ந்த போதனைகளுக்கும் நாம் இடம் கொடுத்து தேவ ஆவியானவரோடு ஐக்கியத்தை என்ன பண்ணிக்கிட்டோம்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாட்டு பாடலான்னா கூட 2 ஆராதனை பண்ணலாம். ஆராதனையில் ஒரு 10 பாட்டு பாடலான்னா என்ன சும்மா பாடிக்கிட்டே காலெல்லாம் வலிக்குது, வாயெல்லாம் வலிக்குது, போதும் 2 பாட்டு பாடினா பத்தாதா, சும்மா ஆராதிச்ச நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு நாட்கணக்கு மணிக்கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நாங்கள் மனதார நெஞ்சார வாயார புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பிரசன்ன ததும்பி நிற்கும். இங்கே ஆத்தும ஆதாயத்தை ராஜாக்கள் எங்கே வருவாருங்களா? சபையை தேடி அவங்க நடந்து வருவாங்க.
இங்கே ஆராதிக்க நேரம் இல்லாதனால இன்னைக்கு திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ராஜாக்களை தேடி படையெடுக்கிறான். அந்த எம்எல்ஏவை எனக்கு தெரியும், இந்த எம்எல்ஏவை எங்களுக்கு தெரியும், அந்த பாஸ்டர் அந்த மந்திரியை எனக்கு தெரியும், அந்த மந்திரிக்கு பின்னாடி போனவன் நமக்கு அது வரும்னு இன்னைக்கு கீழ்த்தரமான நிலைக்குள் தள்ளப்பட்டார்கள். அதற்கு காரணம் யாரோட ஐக்கியம் குறைஞ்சிருச்சு? தேவனோடு ஐக்கியம். தாவீது காட்டில் கிண்ணற வாசித்தான், காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டே ஆடு மேய்ச்சிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கிட்டு இருந்தான். அவன் ஆராதிக்கிறத பார்த்து தான் தேவன் அவன் என்ன பண்ணார், இவனை எங்கே கொண்டாந்து வைக்கணும், என் ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனை என் ஜனங்களின் தலைவனாக மாத்துறேன்னு அன்னைக்கு அவனை கொண்டாந்து பாட வச்சு காட்டில் பாடினவனை வச்சுக்கிட்டு அவனை தலைவனை ஆக்கி இன்னைக்கு 33 வருடம் அவன் ராஜ்ய பாரத்தை நடத்துறதுக்கு அவனுக்கு பெர்மிட் பண்ணார். அதுக்கு காரணம் என்ன? தேவனோடு ஐக்கியத்தை தாவீது வைத்திருந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் இவ்வளவு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தாலும் தனியா என்ன பண்ணான், இந்த கடைக்க ஒரு குருவியை பார்த்து அழுகுறான். இந்த தடைக்கலான் குருவிக்கு தகவலான் குருவிக்கு இந்த ராஜா வீட்டில் தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைத்ததே, எனக்கு அது நேரம் இல்லை, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற ஒரு சின்ன குருவியை பார்த்து அவன் பொறாமப்படுறான். இந்த குருவி இங்கே ஆலயத்தில் உழவு நேரம் தேவனோடு நின்றுக்கிட்டு இருக்குது, நான் இப்போ போய் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு ராஜ்யபாரம் பொறுப்பு வந்துருச்சேன்னு அவன் சலிச்சுக்கிட்டான். ஆனால் இன்னைக்கு நமக்கு இங்கே வரும்போது தான், ஏன் 1.5 மணி நேரத்தை முடிக்க முடியாதா? ஆராதனைனா 2 பாட்டு பண்ணால் பத்தாதா? போதும். ஆராதனைனா ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணால் போதும். அப்படி ஒரு பாஸ்ட் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், வேகமாக பாடியா, துதி, ஸ்லோவாக பாடு, இது ஆராதனை, முடிச்சிரு. கேவலமாக இருந்துச்சு அவங்க பேசுகிறது. எனக்கு ஏண்டா கிறுக்கு பயங்களா மனசு சொல்லுது, ஆனால் பேசாமல் இருந்தேன். சொல்கிறேன் வருது கேளுங்க. வேகமாக பார்த்தா பாடினா துதியாம், ஸ்லோவாக பாடினா ஆராதனையாம். அப்போ எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்த தெரியாமலே போயிட்டாங்க. அப்போ என்னென்ன அவருக்கு என்ன இருந்துச்சுங்க, ஐக்கியம் குறைந்து போனது. அதுக்கு காரணம் பலவானுடைய பிரசன்னம். அங்கேயும் இங்கேயும் இருந்து 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 நம்மளுடைய மைண்டை தாக்கி நம்மளை அறிவிலேயே சிந்திக்க வச்சுட்டான். இவ்வளவு நேரம் நான் எதுக்கு பேசுகிறேன் தெரியுமா? உங்கள் மைண்டில் அவனுடைய ஆளுகைக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. தேவ பிரசன்ன உங்களை ஆள்றதுக்கு இடம் கொடுங்க. எங்கே போய் நின்னாலும் நீங்கள் சிந்திக்கிற சிந்தை அது மைண்ட்லேருந்து வந்ததா, பிசாசிடமிருந்து வந்ததா, என் தேவன் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆலோசனையா? இதை நீங்கள் சிந்திக்க பழகிட்டீங்கன்னா, ஆடாடா இதெல்லாம் வேண்டியதில்லை, இது எனக்கு வேண்டியதில்லை, இந்த சிந்தனை எனக்கு வேண்டாம், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், இந்த சிந்தையை விட்டு நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்மளாவே என்ன பண்ணிடுவோம், வெளியே வந்துடுவோம். இது நம்ம எதையுமே சிந்திக்காததுனால முழுக்க முழுக்க சிந்தனைவாதிகளாக மாறி நம்மளை பிசாசு இன்னைக்கு அலக்களிக்கிறான். அந்த சிந்தனைவாதியில் சிலருக்கு நோய் சிந்தனைக்கார ஆளுக்கு நோயை குறித்தே இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோனில் நோய், இந்த நோய் வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இந்த நோய் வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அந்த நோய் இருந்தால் என்ன சிம்டம்ஸ், அதையே பார்ப்பான். ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அவருக்கு என்ன வரும், அந்த சிந்தனை வரும். அந்த சிந்தனை வந்த உடனே 6 மாதம் முன்னாடி நான் படித்தேன், ஒருவேளை அதான் இருக்குமோ, அவ்வளவுதான். அந்த வியாதியில் அவங்க சாகாமல் போயிட மாட்டாங்க, செத்துருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க போட்ட பிட்டு 6 மாதம் நீங்கள் சும்மையே இருந்து விட்டு 6 மாதம் கழிச்சு லேசாக அப்படி என்ன வருதில்ல, அப்பயே அப்படின்னு நீங்கள் என்ன மாட்டினீங்கன்னு அர்த்தம். பிசாசே போ வெளியேன்னா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரே செகண்ட் தான், பல செகண்ட் இல்லை, ஒரே செகண்ட் தான். ஒரு செகண்ட் அப்படி உணர்வு வரும்போது எவனுக்கோ வரலாம், எனக்கு வராது, நான் ஆவிக்குரியவன், நான் எதுக்குறேன், பிசாசை பார்த்த ஏடே வெளியே போ நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பலவானை துரத்திட்டீங்க. அப்படி இருக்கலாமோ?
அப்படிதான் அப்படின்னு நீங்கள் மைண்டுக்கு போலன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் மைண்டே வேலை செய்யும். அன்னைக்கு தாத்தா அப்படி சொன்னார், அன்னைக்கு நம்ம அத்தை அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க, நம்ம மாமா அப்படி தான் பேசினார், என் ஃப்ரெண்டு அதான் சொன்னாங்கன்னு அப்புறம் ஒரு 15 சாட்சி உங்களை சுற்றிடும். இந்த 15 சாட்சியை உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? பயம் பிடிச்சிரும். இன்னைக்கு பிசாசு மைண்டில் தான் மக்களை அலக்களித்து கொண்டிருக்கிறான். உலக மக்களை விட்டுருங்க, ஆவிக்குரியவங்களே இதாங்க நிலை. உலக மக்களை விட்டுருங்க, அவங்களுக்கு வழி தெரியாது. எதையாவது சாப்பிட்டா எதையாவது ஆகுமான்னு அவனும் கண்டுபிடிச்சிட்டு எதையாவது கண்டுபிடிச்சி அலையிறாங்கன்னு வைங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எல்லா பவர் என்னதான் பண்ணாலும் நமக்கு ஐநா சபையில் ஒரு பவர் வச்சுருக்காங்க, வீட்டோ பவர்னு. அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணான்னா யார் என்ன குற்றம் பண்ணாலும் என்ன கொட்டு சொன்னாலும் ரஷ்யாவோ அமெரிக்காவோ சில கண்ட்ரிஸுக்கெல்லாம் வீட்டோ பவர் கொடுத்துருக்குறான். அந்த பவரை கையில் வச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துடும், அவன் மேலே தப்பே இல்லைன்னு. அந்த மாதிரி நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அந்த பவர் முதல்ல அவருடைய பாவ மன்னிப்பு. நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவார்? நம்மளை மன்னிக்கிறாரு. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிற உறுதியோடு நீங்கள் வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால பிசாசே என்னை விட்டு போ, வெளியே உனக்கு அதிகாரம் இல்லைன்னு விரட்டினீங்கன்னா அடுத்த செகண்ட் தப்பிச்சிடும். அல்லேலூயா. இதுக்கு பல மணி நேரம் தேவையில்லை, 3 நிமிஷம் சகலத்தையும் ஜெயிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்போ இந்த பலவானை கட்டுவதற்கு இன்றைக்கு தெரியாமல், பலவானுடைய டெக்னிக் வழிகளை நாம் புரியாமல், நாமளாகவே அவனுக்கு ரூட்டை போட்டு அவன் நம்மளை தாக்குறதுக்கு இடம் கொடுத்து விட்டு இன்றைக்கு சபை நோய் கொண்ட சபையாக மாறி போனது. சரீரப்பிரகாரமான நோய் இருக்குது, அடுத்தது மைண்டில் நோய். அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் எவனோ ஒரு தெருவில் போகிற நாய்ங்க ஏதோ எழுதி வச்சுட்டு போயிடுறான், அதை படிச்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு அவர் இப்படியா தான் இருக்குமோ, இது அப்படியா, ஓ வேலையாது. அவர் சொல்லிட்டார், ஏன் வேலைக்காரன் அவனுக்கு படி அளக்க போகிறது யார்? நான் தான். வேலைக்காரனுக்கு ஏன் வேலைக்காரனை பார்த்து நீ குற்றப்படுத்த வேண்டாம், இச்சிக்கவும் வேண்டாம். வேலைக்காரனை பார்த்து நீ இச்சிக்கவும் செய்யாத, குற்றப்படுத்த, அது ஏன் பொறுப்பு, ஓ வேலையை பார். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் தடுக்கலும் இடரலையும் அநேக புதிய விசுவாசிகளை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு பேசிப்படுறாங்க. அவங்க பேசுகிறதுனால என்ன ஆகிடுதுங்க, சபை நம்ம ஆவிக்குரியவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவனுக்கு அதில் வழக்கு இருக்கு பேசிட்டு போகிறான்னு கீழே தள்ளிட்டு போயிடுவோம். எல்லோரும் போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. புதுசாக வர இந்த பிள்ளைங்கள்லாம் புதுசாக வருது, செல்வி இந்த பிள்ளைங்கள்லாம் புதுசாக வருது. இந்த புதுசாக வர்ற பிள்ளைங்களுக்கு அதுங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு தான் கையில் வச்சுருக்குது. இதை சும்மா இருக்கும்போதே தடவி பார்த்துட்டு இதை அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் அன்றைக்கி அந்த ஆள் அப்படி தான் சொன்னார், இந்த ஆள் அப்படி தான் சொல்கிறாரு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டா, ஏன்னா அவங்களுக்கு வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைங்களை ஈஸியாக வளைச்சு, அதனால தான் அப்படி நிறைய கள்ள உபதேசம் விட்னஸ் தான் என்னென்னமோ உபதேசமெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன, வேதமே சரியாக தெரியாதவங்களை எல்லாத்தையும் தாம்பக்கம் எடுத்து யெகோவா விட்னஸ்காரன் நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனை போய் உட்காந்து நல்லா அவன் சொல்கிற வார்த்தை கேட்டிங்கன்னா கடைசிக்கு எங்கேயோ இழுத்துட்டு போயிடுவான். தெரியாது, அது தப்பிச்சு வரணும். அது எப்படி வருது, வேதம் படித்தவர்களால் தான் அது முடியும், மற்றவங்களுக்கு அது புரியாது. கள்ள உபதேசம்லாம் இப்படி தான் நிறைய கள்ள உபதேசம் மக்களை என்ன பண்ணுறாங்க, தன் பக்கம் இழுத்து தன்னுடைய பிழைப்புக்காக இல்லைங்க, அதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு வாழலாம். பிழைப்புக்காக மனிதனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதே வேலையே இல்லை. அதுக்கு தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு அழகாக வாழ்த்துட்டு போயிடலாம். இல்லை, மகாராஜாவை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஊழியக்காரியம் கர்த்தருடைய வார்த்தையை படி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, நான் இவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன், நான் வசனத்தை ஒன்றை கூட பேசலை. வேறு வழி இல்லை, நம்ம மக்களுடைய நிலை அப்படி இருக்குது, அதனால பேச வேண்டியது இருக்குது. வசனத்தை நான் எழுதி வச்சுருக்கிறேன், 1.5 பக்கம் 2 பக்கம் 1.5 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கிறேன். உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஏன்னா நமக்கு தெரியாமலே இன்றைக்கி மாட்டிக்கொள்கிறோம். எல்லாமே மாம்ச சிந்தை. தயவு செய்து நீங்கள் மாம்ச சிந்தையில் எதையும் சிந்திக்க பழகாதீர்கள். சிந்திங்க, ஆனால்
அது தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டா ஏற்றுக்கங்க. இல்லைன்னா அது என்ன பண்ணிடுங்க, நெக்லைட் பண்ணிடுங்க, தேவையில்லை, விட்டுட்டு ஆவிக்குரியவனாக வாழுங்க. அப்போ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் எப்படி கொள்ளையிட மூடும், கட்டினானே ஆகியில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். நீங்கள் அவனை கட்டிட்டீங்களா, நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யலாம். எங்கள் ஆத்துமாவுக்கு போனால் என்ன செய்யணும், அவனை கட்டிட்டா நீங்கள் இந்த அதிகாரத்தை தேவன் யாருக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு மீனிங் சபைக்கு கொடுத்துருக்கார். சபைக்கு கொடுத்துருக்கார். கொடுத்த அதிகாரத்தை இன்றைக்கு சபை செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபம்ங்கிற பேரில் தேவன் நம்மளே வச்சிருக்க. அதனால தான் கடந்த நாட்கள்லாம் பேசினேன், இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதிகாரம் யாருக்கு வந்துருச்சு, நமக்கு வந்திருக்குது. இயேசு கிறிஸ்து இருந்த வல்லமை யாருக்கு வந்திருக்குது, நமக்கு வந்திருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு இருந்த ஆளுகை யாருக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. இப்போ அந்த ஆளுகை, அதிகாரம், வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது 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 என்கின்ற ஒரு ரெவலேஷன் உங்களுக்குள்ள வரணும். அறிவல்ல, வெளிப்பாடு. எது வேணும், வெளிப்பாடு. நீங்கள் சொன்னால் அது அப்படியே ஆகும். உங்களுக்கு தேவன் எப்படி கொடுத்துருக்காரு, தனக்குரிய முழு அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு, தனி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஹெலன் சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டார். இவங்க அதை பயன்படுத்தது, இனிமேல் அதை உரிமை பாராட்டுற வேலை யாருடைய வேலை, அங்கே தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அதை உரிமை பாராட்டாமல் கொடுத்துருக்காரு. ஆமாம் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் கொடுத்துட்டாரு, போ அவ்வளோதான் திரும்பி போயிடும். இல்லை, கொடுத்துட்டார்ல, அது யார் கொடுத்தது, எனக்கு கொடுத்தது. எனக்கு கொடுத்ததை நான் என்ன செஞ்சாகணும், நான் அதை பெருக்கெடுக்க செய்யணும், அதை நான் பெருக செய்யணும். அந்த பெருக செய்ய கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பெருகிடுவாங்க. கிராமங்களில் ஒரு வீட்டில் 4-5 ஆண்கள் இருப்பாங்க. இந்த 4-5 ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகி அந்த வீட்டு தலைவர் என்ன பண்ணுவார், நிலத்தை பிரிச்சே கொடுக்க மாட்டார், அப்படியே வச்சுருப்பார். அவர் வச்சிருக்கிற அன்றைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஆமனோ பெண்ணோ சில பேர் அசால்ட்டாகவே இருப்பாங்க. அப்படியே யாரோ சமைக்கட்டும் யாரோ உழைக்கட்டும்னு அப்படியே இருப்பான். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வீட்டு தலைவனுக்கு ஒரு புத்தி வந்து, இதெல்லாம் உனக்குடா நான் பாகம் பண்ணுறேன், பிரித்து கையில் கொடுத்துட்டு பாருங்களேன் அவங்களையே. 5 பேருக்கு 5 பங்கு போட்டு கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் அந்த பக்கம் வராமல் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா 6 மாதமும் சும்மா தூங்கிட்டு வம்பு சொல்லி குறை சொல்லி கோல் சொல்லிக்கிட்டு கிடந்த, குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும் அப்புறம் பம்பரமாக சொல்லணும். ஏன், இனிமேல் அது யாருக்கு வரப்போகுது, தனக்கு வரப்போகுது. இது எவ்வளவு உண்மை. இந்த உண்மையை தான் இங்கே நான் சொல்கிறேன். நமக்கு தேவன் எதை கொடுத்துருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் பயன்படுத்துவதற்கு நீங்கள் நேரம் எடுத்து இதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் டைமை செலவு செய்கிற மகனாக மாறுவீர்களேயானால் நீங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கிறிஸ்துவாக செயல்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் செயல்படுவீங்க, நீங்கள் குட்டி கிறிஸ்துங்க, நீங்கள் எல்லாமே செஞ்சிருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து எனக்கு கொடுத்துருக்க அதிகாரம் என்ன, எனக்கு கொடுத்துருக்கிற வல்லமை என்ன, எனக்கு கொடுத்துருக்கிற ஆளுகை என்ன என்று நீங்களாகவே உட்காந்து எதை எடுத்து பார்க்கணும், திரும்ப எங்கே தான் வந்தாகணும், இந்த வேத புஸ்தகம் தான். இந்த வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாடையே படிங்க. புதிய ஏற்பாட்டே எனக்கு ஆளுகை அதிகாரம் எல்லாம் எப்படி இருக்குது, வல்லமை எங்கே இருக்குன்னு நீங்களா நேரம் எடுத்து அதையே தியானிக்க அதையே தேட நல்ல சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் தேடுறதெல்லாம் உயர்வை தேடுகிறபடியினாலே நிறைவை அப்படி சொல்லுங்கள், நிறைவை தேடுகிறபடியினாலே இந்த குறைவுகளெல்லாம் போயிடும். நீங்கள் நிறைவாக மாற்றப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் பலவானாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் சத்துருவை ஓட துரத்துவீர்கள். கிரியைகளை அறிந்து அவன் மீது ஜெயம் எடுப்பீர்கள். எப்போ
நேரம் எடுத்து இந்த கதை சொன்ன பாருங்க, அதை மனசு வச்சுக்கோங்க. அப்பா ஒரு 4-5 பிள்ளைங்க, அவங்களுக்குன்னு கொடுக்காத வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பான், பேசாமல் உட்காந்து சாப்பிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஏய், இந்த இடம் உனக்குடா, இந்த இடமெல்லாம் உனக்கு, இனி நீ உன் பொழப்பு நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்ன ஒருபாடு அந்த வீட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பரமா சொல்லுவோம், இனிமேல் என் பிள்ளைக்கு நான் உழைக்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக ஓடுவாங்க. இது போல் இப்போ உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வரணும். என்ன ரெவலேஷன்? இந்த கொடுத்துருக்கிற அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் யாருக்கோ இல்லை. நெஞ்சில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்க, இது உங்களுக்கு. யாருக்குங்க? உங்களுக்கு. எனக்கு. உங்களுக்குங்கிறது வேண்டாம், எனக்கு கொடுத்துருக்கிறத நான் பயன்படுத்துறதுக்கு இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் பாருங்க, பலவான் செய்ய விடாமல் உங்களை இவ்வளவு நாளாக தடுத்து வச்சுட்டான். இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய கிருபையின் காலம். நீங்கள் போய் நில்லுங்க. எங்கே நின்னாலும் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற சாத்தானே, என் மைண்டை விட்டு வெளியப்போ. என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற ஆவியே, தவறான சிந்தையை கொண்டு வந்து என்னை கீழே தள்ள வருகிற சாத்தானே, உன் கரத்தை எடு. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமானவன். என்னை மேற்கொள்ள சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. போ வெளியே, என்னை விட்டு வெளியே போ, என் சிந்தையை விட்டு வெளியே போ, என் எண்ணத்தை விட்டு வெளியே போ, என் எண்ணத்தை விட்டு வெளியே போ. நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நான் வளர்ச்சி அடைவது என் மைண்டு என்னை இவ்வளவு நாள குன்றி போன வச்சிருக்கிற குருட்டு ஆவியே, பலவீன பிசாசே, அறியாமை பிசாசே, என்னை விட்டு வெளியே போ. நான் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள், இந்த நாட்களில் நான் எழுப்ப போறேன். நீங்க மட்டும் தீர்மானிச்சீங்கன்னா, இன்னையிலிருந்து உங்க வயசுக்கு எத்தனை வயசோ வச்சுக்கோங்க, 120 வயசு வரைக்கும் உங்களால் உழைக்க முடியும். அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள், வல்லமைகளை உங்களால் கட்டவிழ்க்க முடியும். நீங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யக்கூடிய கிறிஸ்துவாக செயல்படுவீர்கள். அல்லேலூயா. இவ்வளவு அப்போ மக்களை கெடுத்துக்கிறீர்களா யாருங்க? பலவான். இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, இந்த பலவான் மேலே யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எனக்கு அதிகாரம் இருக்கு. பலவான் யாரை தாக்கி வச்சிருக்கான்? என் மைண்டை தான் தாக்கி வச்சிருக்கான். என் மைண்டுக்குள்ளே இருந்து அவன் ஆளுகையை நான் விரட்ட, நான் சர்ப்பங்களை எடுக்கிறேன், தேள்களை மிதிக்கிறேன், சத்துருவின் சருகலை வல்லமையை மேற்கொள்ளுகிறேன். நீங்களா பேச பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்து சத்துருவின் சகல வல்லமைகளும் வெளியே போயிடும். நீங்கள் ஒரு புது தெளிவுள்ளவர்களாக, ஒரு வெளிப்பாடு பெற்றவர்களாக, நீங்கள் அனல் மூட்டப்பட்ட நீங்க மாறிடுவீங்க. அல்லேலூயா. நீங்க மாறணும். வயசாயிடுச்சு தப்பா சொல்லாதீங்க. வயசு 80 வயசுல தான் யார் ஊழியத்துக்கு வந்தா? மோசே. இப்போ யாருமே 80 வயசு ஆளுங்க இல்லை. அப்போ நமக்கு என்ன ஊழியத்துக்கு நிறைய காலம் இருக்குது. 80 வயசு. நீங்கள் 80 அம்மா 80, 75, 81. இவங்க 81க்கு வந்துட்டாங்க. கைகளை தட்டுங்க. இப்போ தான் இவங்க ஊழியம் செய்கிற வயசு. நான் 71, நீங்கள் 81. விடுங்க. அந்த என்னவா? ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு போகிறாங்க. சந்தோஷம். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. அதனால யோசிங்க. இப்போ எல்லாருமே என்ன நம்ம நினைக்கிறோம், பிஹெச்ஏல வேலை செஞ்சோம், டீச்சராக வேலை செஞ்சோம், 60 வயசு ஆனால் ரிட்டையர்டு, மிலிட்ரியில் வேலை செஞ்சோம், ரிட்டையர்டுன்னு அதை கொண்டாந்து இங்கே ஃபிட்டாக ரயில்வே பிரதர் இருக்கார், பேங்க் பிரதர் இருக்கார், எல்லாருமே நாங்கள் இல்லைங்க. அது கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க, நமக்கு சொல்லவே இல்லை. இன்னும் 80 ஆன ஒரு பாடு தான் உங்கள் ஊழியமே சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. என்ன பிரதர்? ஆமாம், நீங்கள் எழும்புங்க. எழும்பினால் முடியும். அப்போ இதெல்லாம் நம்மளை மைண்டை, இந்த பலவான் நம்ம மைண்டை போட்டு குழப்பி விடுறது. வயசாயிடுச்சு நமக்கு. வயசெல்லாம் ஆகலைங்க. நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு வயசே இல்லை. அவன் என்றும் இளமை. யார்? ஆவி மனிதனுக்கு வயசாயிடுச்சா? ஆவி மனிதன் இளமையானவன்.
இந்த சரீர மனுஷன்தான் வயசானவன். ஆனால் ஆவியின் வாசனத்தின் ஆவியின்படி நடக்க பழகிட்டீங்கன்னா இந்த சரீரம் இணைஞ்சு வந்துடும். அல்லேலூயா. சரீரம் இணைஞ்சு வந்துடும். ஆவி சொல்கிறதுபடி இன்னைக்கு நான் 3 நாளைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன்னு ஆவி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பசியே வராது. ஆனால் நீங்களா அன்றைக்கி 3 நாள் உபவாசம் பண்ணணும் அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரத்தில் பசி பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் ஆவி மனிதர் உங்களை ஏவிட்டானா நீங்கள் 3 நாள் உபவாசம் இருப்புங்க, பசியே வராது. ஏன்? ஆவி மனிதன் சொன்னதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆவி மனிதர் உங்கள் பலவானவன், நல்லா நடத்துவான். அப்போ யாரோட சார்ந்துக்கங்க? ஆவி மனிதனோடு இணைந்து விடுங்கள், பலவானை நீங்கள் கட்டுகிறவர்களாக செயல்படுங்கள். அல்லேலூயா. மோசேக்கு ஊழிய வயசே எப்போங்க? 80க்கு மேலே தான். நமக்கு இன்னும் அம்மா ஒருத்தரை தவிர யாரும் அல்போன்ஸா நீங்களும் அவ்வளோ வரல, ரீச் ஆகல. இவங்க ஒருத்தர் தான். ஒருவேளை அந்த அம்மா இருக்கலாம், தெரியல. சௌரியமா அங்கே அது அரைக்க முன்னாடிக்கு எவ்வளோ இருக்கும்? அதுக்கு தான் நீ உனக்கு புரியாத முழிப்ப. விடு, சரி விடு, எல்லாரும் விடுங்க. இப்போ இந்த அம்மா மட்டும்தான் 80. அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப சான்ஸே இருக்குது. அதனால் இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய கிருபையின் காலம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழுங்கள். யாராக வாழக்கூடாது? அறிவுக்குரியவனாக வாழாதீங்க. உங்கள் ஜெபம் எதில் இருக்கணும்? ஆவியின் ஜெபம் இருக்க வேண்டும். அறிவு ஜெபத்தை ரொம்ப குறைச்சிக்கங்க. இசைக்கா பிரான்சிஸ் சொல்கிறாரு, 3 மணி நேரம் நான் ஜெபிக்க உக்காந்தேன்னா 2.25 மணி நேரம் அந்நிய பாஷையில் தான் ஜெபிப்பேன். எத்தனை மணி நேரம்? 2.25 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன். 1/4 மணி நேரத்தில் தான் தமிழ் பாஷையில் ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம இப்போ எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறதே ரொம்ப அபூர்வம். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பாடி அதை ஓக்கி அந்நிய பாஷை பென்னு ஏதோ 5 நிமிஷம் பென்னு பேசிட்டாவே ஆவியில் நிறைஞ்சா நம்மளால் நினச்சிக்கிட்டு விட்டுறோம். இல்லை, ஆவியில் நிறைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அன்லிமிட்டடாக போயிட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஆவியில் ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே இந்த புஸ்தகத்தை பார்த்து, மணியை பார்த்து, செல்ஃபோனை பார்த்து இதெல்லாம் இருந்தீங்கன்னா அங்கே என்ன இல்லை, ஆவிக்குள்ளே இன்னும் நீங்கள் ஆகலை. அதெல்லாம் சும்மா அவிக்குள்ளே நுழையிறோம்னு இன்னும் ஆகலை, ஃபுல்லாக போகல. அப்போ என்ன பண்ணுங்க, நம்முடைய சிந்தனையை மாற்றுங்க. ஆவிக்குரியவனாக, ஆவிக்குள்ளாகவே நான் ஜெபிக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் பலவான் அப்படின்னா உடனே அடங்கிடுவான். பலவான் அடங்க முடியாதுல, இல்லை, பலவான் செகண்டில் அடங்கிடுவான். எப்போ? நீங்கள் ஆவியில் அனலாக ஆட்டோமேட்டிக்காக பிசாசு போகலையானா அடுத்த நிமிஷம் ஓடிடுவான். தெருநாய் நான் அது பாட்டில் விட்டேன் சவாரின்னு ஓடும். அது மாதிரி தான் சத்துரு. அவன் பேர் தான் அவனுக்கு பேர் பலவான், ஆனால் தெருநாய். நீங்கள் மட்டும் விரட்டினீங்கன்னா, ஆவிக்குள்ளாயிட்டீங்கன்னா, நீங்கள் விரட்டுனா அவன் விட்டான் சவாரின்னு ஓடிடுவான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பலவானை முந்தி கட்டினவர்களாய், அவனை நிர்மூலம் செய்கிறவர்களாய் இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த பூமியில் பலவானை அவனுடைய டெக்னிக்கை புரிந்து கொண்டு, அவனுடைய வழிகளை புரிந்து கொண்டு, அவனுக்கு எதிர்த்து நின்று நான் ஜெயிப்பவனாய் நான் இருக்க. அட்டராக்குலியா ஷேகா அர்பனா ஹேஷிய கேத்தரே காலா ஈசி கஹானியா தே கெரேசா ஹோரி பாலஹாஷியா கேத்தரே காபுனியாதிரே. பலவானை முந்தி கட்டினவர்களாய், ஒவ்வொருவரும் கட்டுகிறவர்களாய் மாறுவதற்கு, அவனுடைய தந்திர வழிகளை அறிந்து அவனை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். யூடியூப்பில் பார்க்கிற உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியால், தெளிந்த சிந்தனையின் ஆவியால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் கிருபை தங்கி இருப்பதாக. உன்னத
உன்னதமானவருடைய பிரசன்னம் யாவரையும் மூடுவதாக. பலவானை முந்தி கட்டி எங்கும் எப்பொழுதும் எதிலும் வெற்றி பெற்றவர்களாய் பொருளாதாரத்திலும் செழிப்பிலும் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் நிரம்பி வழியக்கூடிய வாழ்க்கை வாழுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருப்பார்களாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.